சொல்லியிருந்தோம். மிக தெளிவான ஆய்வுகளோடு நாங்கள் அதை சொல்லியிருந்தோம். IMFிலிருந்து வெளியே வந்து எங்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் நடாத்தி செல்லலாம் என்ற விடயத்தை நாங்கள் முன்வைத்திருந்தோம். அதே போல் ரணில் விக்ரமசிங்க தரப்பு ஏற்கனவே உடன்பட்ட IMF அந்த வேலை திட்டத்தோடு தொடர்ந்து போகலாம் என்ற விடயத்தை ரணில் தரப்பு முன்வைத்து மக்களிடம் வாக்குகளை கேட்டிருந்தது. அதே நேரத்தில் NPP தேசிய மக்கள் சக்தியினர் வந்து ஒரு மாற்று கடன் மறுசீரமைப்பு தொடர்பாக ஒரு புதிய DSA தொடர்பாக அவர்கள் பேசியிருந்தார்கள். அந்த அடிப்படையிலே என்னென்று சொன்னால் IMFோடு இருந்த அந்த உறவை மீண்டும் அவர்களோடு பேசி அதை ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்க ரணில் அரசாங்கம் பேசியிருந்த விடயத்தை நாங்கள் மீண்டும் மாற்றியமைத்து அவர்களோடு புது உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்வோம் என்று தொடர்பாக அவர்கள் தேர்தல் காலத்திலே பிரச்சாரப்படுத்தியிருந்தார்கள். உண்மையிலேயே அதற்குத்தான் மக்கள் ஆணையையும் வழங்கியிருந்தார்கள். ஆனால் தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கு பிறகு NPP தரப்பினர் அவருடைய உங்களுக்கு தெரியும் நவம்பர் 21ஆம் தேதி அவருடைய பாராளுமன்றத்திலே சிம்மாசன பிரசங்க உரை இடம்பெற்றது. அந்த சிம்மாசன பிரசங்க உரையிலே அனுர திசாநாயக்க சொல்லுகிறார், எங்களுக்கு ரணில் எல்லா கயிறையும் போட்டு இறுக்கி கட்டிவிட்டார், எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆகவே நாங்கள் ரணில்ட ப்ரோக்ராமோடு தான் தொடர்ந்து பயணிக்க வேண்டிய தேவை இருப்பதாக வேறு வழி இல்லை. இது சரியா பிழையா என்று தொடர்பாக பேசுவதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை, நாங்கள் இதோடு தான் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தியிருந்தார். இது மிக பாரதூரமானது. தேர்தல் காலத்திலே புதிய ஒரு மாற்று DSAவை வைத்து பிரச்சாரம் செய்து போட்டு அதை முற்றுமுழுதாக மீறுகின்ற ஒரு செயற்பாட்டை NPP அரசாங்கம் செய்திருப்பதானது மக்கள் மேலே ஓங்கி அறைந்தது போல் ஒரு வேலையை தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். உண்மையிலேயே எங்களுடைய மக்கள் போராட்ட முன்னணி போன்றவர்கள் சொன்னார்கள், நாங்கள் எக்ஸிட் IMF பற்றி பேசுகிறார்கள் பைத்தியக்காரர்கள் என்று கூட சொன்னார்கள். அதிலிருந்து இவர்கள் அந்த நிலைமை கடைசியிலே NPP அரசாங்கம் பைத்தியமா என்ற கேள்வியை தான் நாங்கள் கேட்க வேண்டியிருக்கிறது. உண்மையிலே அன்பார்ந்தவர்களே, இலங்கை நாடானது 3 வகையான கடன்களை கொண்டிருக்கிறது. ஒன்று அது நாடுகளோடு கொண்டிருக்கக்கூடிய கடன்கள், சீனா, இந்தியா, ஜப்பான் இந்த மாதிரியான நாடுகளோடு கொண்டிருக்கக்கூடிய கடன்கள் ஒரு பக்கம் இருக்குது. அதே நேரத்தில் இன்னொரு புறம் சர்வதேச நிதி நிறுவனங்களோடு கொண்டிருக்கக்கூடிய கடன், அப்படி பார்க்குற அது IMF, வேர்ல்ட் பேங்க், ஆசிய அபிவிருத்தி வங்கி போன்ற அமைப்புகளோடு கொண்டிருக்கக்கூடிய கடன். இன்னொரு கடன் தான் நாங்கள் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கக்கூடிய, இப்பொழுது அது பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த ISB கடன் என்று சொல்லப்படுகின்ற சர்வதேச இறையாண்மை பிணைமுறி தொடர்பான கடன்கள் பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம். இந்த 3 கடன்களிலே மற்ற 2 விடயங்கள் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த விடயம் உங்களுக்கு தெரியும், அவசரமாக ரணில் விக்ரமசிங்க செப்டம்பர் 19ஆம் தேதி இது தொடர்பாக பேசியிருந்தார். தேர்தலுக்கு 2 நாட்களுக்கு முன் ரணில் விக்ரமசிங்க இது தொடர்பாக பேசி சில உடன்பாடுகளுக்கு ஒப்பந்தமாக எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தத்துக்கு போகாட்டியும் கூட ஒரு உடன்படிக்கையை அந்த பிணைமுறி ஒப்பந்ததாரர்களோடு செய்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. அது மிக பாரதூரமானது. அதற்கு பிறகு நான் நினைக்கிறேன் நவம்பர் 26ஆம் தேதி ரணிலுடைய கவர்மெண்ட் மாறி NPP கவர்மெண்ட் வந்துருச்சு. 26ஆம் தேதி நவம்பர் 26ஆம் தேதி வந்து இதே பிணைமுறி தாரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியதாக சொல்லப்படுகிறது. அந்த பேச்சுவார்த்தையில் யார் கலந்து கொண்டார்கள், அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி யார் கலந்து கொண்டார்கள் என்ற விடயம் இன்னைக்கு வரைக்கும் நாட்டு மக்களுக்கு தெரியாமல் இருக்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. அது பாராளுமன்றத்துக்கும் தெரியாது, அது தொடர்பாக விவாதிக்கவும் இல்லை. இது மிக மோசமான ஒரு விடயம். ஆகவே இதை NPP அரசாங்கத்தான் செய்திருக்கிறது. ஒரு பக்கம் ரணில் மேல் பழிய போட்டு ரணில் செய்த அதே வேலையை NPP அரசாங்கம் உடன்பட்டு இந்த வேலை திட்டத்துக்கு உடன்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய நாடு பிணைமுறி ஒப்பந்ததாரர்களோடு எடுத்த கடன் கிட்டத்தட்ட 12.55 என்று சொல்லுகிறார்கள். 13 பில்லியன் மாதிரியான கடன்களை நாங்கள் அவர்களிடமிருந்து பெற்றிருக்கின்றோம். அதற்கு இப்பொழுது நாங்கள்
2024 ஆண்டிலிருந்து 2025 ஆண்டிலிருந்து அவர்களுக்குரிய வட்டியை கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கின்றோம். இந்த தொகை ஆனது இப்போ நாங்கள் வாங்கியதை விட அதிகமான தொகையை அவர்களுக்கு செலுத்த வேண்டிய ஒரு நிலைமைக்கு தான் இந்த எங்களுடைய அரசாங்க தரப்பு ஒத்துக்கொண்டிருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். இது மிக ஒரு பாரதூரமான விடயமாக இருக்கிறது. அப்போ இந்த வழிமுறையிலே போய் எங்களுடைய நாட்டை மீட்க முடியுமா, இந்த பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்த முடியுமா என்ற கேள்வி எங்களுக்கு திரும்ப வருகிறது. இப்பொழுது உண்மையிலே மக்களை ஏமாற்றியிருக்கிறார்கள். புதிய வரவு செலவு திட்டத்திலே மக்கள் எதிர்பார்த்திருப்பது சம்பள உயர்வு, பொருட்களுடைய விலை குறைய வேண்டும் என்று சொல்லி மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள், வரி குறைப்பு இடம்பெற வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். இது அத்தனையும் இந்த என்பிபி அரசாங்கம் பொய்யாக்கி இருப்பது இந்த ஒப்பந்தங்களூடாக எங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே தோழர் கல்ப ராஜபக்ச அவர்கள் சொன்னது போல எடுத்த தொகையை விட இன்னும் $2 பில்லியன் அதிகமாக இந்த ஐஎஸ்பி சர்வதேச இறையாண்மை பிணைமுறி தரப்புக்கு நாங்கள் மேலதிகமாக வழங்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருந்து இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இது வருமானம் இருந்து அந்நிய செலாவணி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்த முடிவுக்கு போகிறது என்பது ஒரு வகையானது. இது இங்கே 26% வறுமை கோட்டின் கீழ் இருக்கக்கூடிய நிலைமையில் 3இல் ஒரு குழந்தை மந்த போசனையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்த முடிவை எடுத்திருப்பதானது ஒரு பெரிய ஆபத்தான ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த 2024 இப்போ டிசம்பர் மாதத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டாலும் கூட இந்த 2024 ஆண்டுக்கும் சேர்த்து நாங்கள் கிட்டத்தட்ட 700 மில்லியன் நாங்கள் இந்த சர்வதேச பிணைமுறிதாரர்களுக்கு வழங்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே இருக்கின்றோம். 2024 ஆண்டு தொகை, 2025 ஆண்டு இன்னொரு சேரக்கூடிய அந்த 700 பில்லியன், அப்போ கிட்டத்தட்ட 1400 மில்லியன் அங்கு வருகிறது. அதோடு சேர்த்து நாங்கள் இருதரப்பு கடனிலே செலுத்த வேண்டிய 450 மில்லியன் தொகை இருக்கிறது. அந்த தொகையும் சேர்க்கின்ற பொழுது அதே நேரம் ஏற்கனவே சொன்னது போல இந்த பிணைமுறி தரப்போடு நாங்கள் இணங்கி அந்த அவர்களுடைய உடன்பாட்டுக்கு நாங்கள் இணங்கி இருப்பதற்கும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், கிட்டத்தட்ட 1.8% கடனை, அதாவது கிட்டத்தட்ட 225 மில்லியன் என்று சொல்லப்படுகிறது, நாங்கள் பிணைமுறி ஆக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு தொகை. அப்போ இது எங்களுடைய நாட்டுக்கு சார்பான ஒரு ஒப்பந்தமாக இருந்தால் பரவாயில்லை, அந்த இணங்குகின்ற தொகையை கூட நாங்கள் கொஞ்சம் கொடுக்கலாம். இது உண்மையிலேயே ஏற்கனவே சொன்ன யார் இதில் பேசியிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு பக்கம் பிணைமுறிதாரர்களுடைய 60% அந்த டிஸ்கஷனுக்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. இன்னொரு பக்கம் அரசாங்க தரப்பிலே ஏற்கனவே சொன்னது போல இலங்கை வர்த்தக சம்மேளனத்தினுடைய தலைவர் துமிந்த உலங்கமுவ போன்றவர்கள் தான் இன்னொரு தரப்பிலே ஆஜராகி இருக்கிறார்கள். அப்பொழுது கடன்காரர்களும் இலங்கைக்கு கடன் வழங்கியவர்களும் ஒரு பக்கமும் அதே இலங்கைக்கு கடன் வழங்கியவர்கள் இந்த 2 டீமாக பிரிஞ்சு பேசிக்கொண்டு எடுத்த முடிவு என்பதைத்தான் தெளிவாக இதிலே தேடி பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு கிடைக்கிற தரவாக இருக்கிறது. ஆகவே இது முற்றுமுழுதாக அப்பொழுது இந்த நாட்டினுடைய மக்கள் வாக்குகள் மூலம் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்றத்துக்கு என்ன வேலை இருக்கிறது, அமைச்சரவைக்கு என்ன வேலை இருக்கிறது, ஜனாதிபதிக்கு என்ன வேலை இருக்கிறது என்பது தொடர்பாக என பெரிய சிக்கல் ஒன்று இருக்கிறது. ஆக குறைந்தது பெரிய படிப்பாளிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஏன் இந்த பேச்சுவார்த்தையிலே இந்த படித்தவர்கள், இந்த பேராசிரியர்கள் அல்லது பொருளாதார நிபுணர்கள் ஏன் போயிட்டு பேசவில்லை? பேசியது யார் என்று நாட்டு மக்களுக்கு அறிவிக்காத ஒரு மிக மோசமான சூழலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் அப்போ கிட்டத்தட்ட 2025 ஆண்டு நாங்கள் $2 பில்லியன் நாங்கள் இந்த கடன் வட்டியையும் முதலையும் செலுத்த வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம் அடுத்த வருடத்தில். இந்த நிலைமையில தான் அரசாங்கம் இப்பொழுது யாரை திருப்திப்படுத்தவோ தெரியவில்லை, வாகனங்களை இறக்குமதி செய்வதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு குறைந்தது 1.56 அளவுக்கான பில்லியன் $, தேவைப்படக்கூடிய சூழலில் அதை இறக்குமதி செய்கின்ற பொழுது அந்த பணத்தையும் அதையும் எங்களுடைய மத்திய வங்கியினூடாக செலுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. அதே நேரத்தில் அப்போ கிட்டத்தட்ட
இப்படி பார்க்கின்ற பொழுது எங்களுடைய கிட்ட 4 பில்லியன் மாதிரியான காசு நாங்கள் டாலர் வந்து நாங்கள் வெளியே கொடுக்க வேண்டிய நிலைமையிலே நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய தற்போது மத்திய வங்கியில் இருக்கின்ற கையிருப்பானது சொல்லப்படுகிறது 5.56 பில்லியன் அளவிலான டாலர்கள் தான் எங்களுடைய கையிருப்பில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ இந்த நிலைமையில் ஒரு வளர்ச்சியற்ற பொருளாதாரத்தை, ஒரு தொங்கு பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு, ஸ்திரமற்ற பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் எப்படி இந்த விடயங்களை கையாள போகிறார்கள் என்ற மிக கேள்வி எழுகிறது. ஆகவே இது முழு பாதிப்பும் இந்த நாட்டுக்கு டொலர்களை கொண்டு வருகின்ற, அங்கு வெளிநாடுகளிலே கஷ்டப்பட்டு அந்த எஜமானர்களால் அடி உதவி வாங்கி கொண்டு இல்லையா கூறிய உபகரணங்களை உடம்பிலே ஏற்றுக்கொண்டு மிக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த வெளிநாட்டு பணிப்பெண்கள் படுகின்ற அந்த சிரமம், அந்த படுகின்ற சிரமத்திலே வருகின்ற அந்த டொலரை, அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் இங்கு ஆடை தொழிற்சாலைகளில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் கொண்டு வரக்கூடிய அந்த டொலர்களை வைத்துக்கொண்டு இவர்கள் மிக மோசமான முறையிலே வெளிநாடுகளுக்கு அல்லது அந்த வாங்கிய நிறுவனங்களுக்கு மேலதிகமாக கடன் கொடுக்கக்கூடிய அல்லது வட்டியை செலுத்த வேண்டிய ஒரு நிலைமைக்கு இவர்கள் நாட்டு மக்களையும் தள்ளி இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் என்பிபி, நாங்கள் மக்கள் போராட்ட முன்னணியினர் மிக தெளிவாக இருந்தார்கள். என்பிபி தரப்பு என்பது அவர்கள் இடதுசாரிகள் அல்ல, அவர்கள் இந்த நாட்டை விடுவிக்க வந்தவர்கள் அல்ல. இது மிக மோசம். ஏனென்றால் உண்மையிலே மக்கள் அதிருப்தியான ஒரு நிலைமை இருக்கிறது. இதே நிலைமையிலே அனுரைக்கு பதில் ரணில் இருந்து இந்த வேலையை செய்திருந்தால் நிச்சயமாக இந்நேரம் ரணிலை அடித்து விரட்டக்கூடிய நிலைமை உருவாகியிருக்கும். இது சர்வதேசத்துக்கு தெரியும், இது அமெரிக்காவுக்கு தெரியும், இது இந்தியாவுக்கு தெரியும், இது IMFக்கும் தெரியும். ஆகவே தங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ரணிலுக்கு பதிலாக அனுரையை பதவிக்கு கொண்டு வந்து இந்த ஏகாதிபத்திய, இந்த சர்வதேச நிதி நிறுவனங்கள், இந்த அமெரிக்கா, இந்தியா எல்லாம் சேர்ந்து அவர்களுடைய லாப எதிர்பார்ப்பை, அந்த ஏகாதிபத்திய நிகழ்ச்சி நிரலை அனுரையை வைத்து முன்னெடுப்பது மிக தெளிவாக விளங்குகிறது. இது ஏனென்றால் இதற்கு மக்கள் எதிர்வினையாற்றுவதும் கொஞ்சம் காலம் எடுக்கும் தானே, அது காலம் எடுக்கும். ரணில் இருந்தால் உடனே அரகலை ஒன்று உருவாகியிருக்கும். இந்த மனிதன் வந்தனால் இன்னும் ஒரு 2 வருடம் இதை தள்ளி போட்டு அதை தெரிந்து கொண்ட இந்த சர்வதேசம் தான் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதற்கு பகடைக்காயாக என்பிபியும் அனுரையும் இணங்கி இருக்கின்ற ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இது இந்த அரசாங்கத்தின் மீது சாதாரண எதிர்பார்ப்புகளை கொண்ட மக்களை மீண்டும் மீண்டும் அறைகின்ற, அவர்களை குழியில் தள்ளுகின்ற, அவர்களுடைய எதிர்பார்ப்பை குழி தோண்டி புதைக்கின்ற ஒரு வேலை திட்டத்தையே இது அனைத்து தரப்பினரும் மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்ற அந்த செய்தியோடு, ஆகவே எங்களுக்கு மிக சவாலான பணி எதிர்காலத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டு மக்களுக்கு இது தொடர்பாக விளங்கப்படுத்துவது, நான் நினைக்கிறேன் இந்த ஏற்கனவே சொன்னது போல இந்த திகதியாகின்ற பொழுது எல்லாம் நடந்து முடிந்திருக்கிறது. ஒப்பந்தம், உடன்படிக்கையெல்லாம் நடந்து முடிந்திருக்கின்ற சூழ்நிலையிலே இது தொடர்பாக மக்களுக்கு விளங்கப்படுத்துவதனூடாக நாங்கள் தொடர்ச்சியாக மாற்று வேலை திட்டத்தை நோக்கி போகின்ற, நாங்கள் IMF-இலிருந்து வெளியேறுகின்ற வேலை திட்டத்தை நோக்கி போவதற்குரிய ஒரு பிரச்சாரங்களை மக்கள் மத்தியிலே முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இங்கு ஒரு தமிழ் மொழி விளங்கக்கூடியவர்கள் மிக குறைவான தொகையிலே இருக்கின்ற போக்கு இருப்பதன் காரணமாக நான் என்னுடைய இந்த சுருக்கமான முன்வைத்தலை நான் நிறுத்திக் கொள்கின்றேன். தொடர்ந்தும் இது தொடர்பாக இன்னொரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் உரையாடுவோம். உண்மையிலே இங்கு கலந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள், சகோதரர்கள், இதை நாட்டு மக்களுக்கு, நீங்கள் வேலை செய்கின்ற பிரதேசத்தில் உள்ள மக்களுக்கு விளங்கப்படுத்துவதனூடாக அந்த மக்களை இந்த அரசுக்கு எதிராக, அரசு தொடர்பாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்த வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்போடு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.